அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த நிகழ்வே எனக்கு முதல்ல தெரியாது. இன்னைக்கு யதார்த்தமா மத்தியானம் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் முனிஸ் ஏதோ ஸ்டோரி வச்சிருந்தாரு. போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இதுன்னு சொல்லிட்டு, அதனால நான் ப்ரிப்பேர்டா எதுவும் இல்லை. பட் அவருடைய கதைகள் ஓரளவு நான் வாசிச்சிருக்கேன். ஸோ நான் ஓவராலா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியுமா சொல்லிட்டு பாக்குறேன். சோ தோழர் முனிஸ் வசந்துக்கும் எனக்கும் மீன்ஸ் அவரோட கதை நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சது முட்டுமாடுங்கிற ஒரு கதை. அது ரொம்ப ரொம்ப ராவா, ரொம்ப மனசை ஒரு உழுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த கதையை வாசிச்சு முடிச்சோடனே அவரை நான் இன்பாக்ஸ்ல தொடர்பு கொண்டு என்னுடைய எல்லா கதைக்குமே நான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன், வாய்ஸ் வகையில. ஸோ அதுக்கப்புறம் முட்டுமாடு, ரெக்கார்ட் டான்ஸ், கனியக்கான்னு நினைக்கிறேன். இந்த 3 கதையுமே எனக்கு இதுல கனியக்கா, முட்டுமாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரெக்கார்ட் டான்ஸும் கூட. இந்த 3 கதையுமே ஒரு கல்விங்கிற ஒரு விஷயம், ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டதா நினைக்கிற ஒரு சமூகத்தை எப்படி ஒரு சமூக ரீதியா ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும், அதுக்கான வழி என்ன அப்படிங்கிற ஒரு கருப்பொருள் தான் முன் வச்சு இந்த 3 கதையுமே எழுதப்பட்டிருக்குது. அதாவது இவரோட கதையை வாசிக்கும் போது எனக்கு அந்த ஒரு ஸ்லாங் கொஞ்சம் பேரியராகவே இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாசிக்கணும் அந்த திருநெல்வேலி இது. அது எல்லா இடத்துலயுமே உண்டு. சில பேர் இந்த கோவை தமிழ்லாம் எழுதும்போது கூட எனக்கு அந்த பிரச்சனை வருவது. ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் எதுக்கு அதை நான் குறிப்பிடுறேன்னா, அந்த ஒரு 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 மாவட்ட வழக்கோ ஒரு ஊர் வழக்கோ ஒரு பேரியரே இல்லாத பட்சத்துல அவருடைய அந்த கதையோட போக்கும், அந்த கதை தாங்கிக்கிற அந்த ஒரு கனமான ஒரு விஷயமும் நம்ம மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிரும். பொதுவா இவரோட கதைகள்ல இருக்கிற அம்சமும் இதைத்தான் நான் பாக்குறேன். இதுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப ஒரு மனசை பாதிச்ச ஒரு கதைன்னா, ஐ திங்க் அவன் பேர் என்னன்னு நினைக்கிறேன். அது வாசகசாலையில வந்தது. முனிஸ் அவர் இதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்ணனு கூட நான் அந்த முட்டுமாடு அப்புறம் இந்த கதை, நான் சொல்ற கதை ரெண்டுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த டயத்துல. நம்ம டெய்லி ஒரு கதையை பேசும்போது இதை பத்தி நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு லிங்க்ல அனுப்பிட்டு இருந்தேன். ஸோ ஐ திங்க் அவன் பேர் என்னன்னு தான் நினைக்கிறேன். அதுல என்னன்னா, இது நிறைய பெண்கள் எதிர்கொள்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, இப்போ ஆண் தான் ஒரு விஷயத்துக்கு அணுகணும், பெண்ணுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. அவங்க கணவன் என்ன சொல்றானோ அதுதான் பண்ணணும், அவனுக்கு தேவைப்படுற விஷயத்துல எல்லாத்துக்கும் நம்ம தயாராகணும், கொள்ளணும். இல்லாட்டினா அந்த சமூகம், அதாவது சமூகங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த கணவன் பாக்குற ஒரு பார்வையே ரொம்ப 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 மோசமானதா இருக்குது. அந்த பெண்ணை பத்தின பிம்பமே வேற மாதிரி அவன் எழுதிடுறான். மத்தவங்கள்ட்டே அது போய் அந்த ஒரு பிம்பத்தை படிய வச்சிடறான். அந்த கதை ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு. அவர் ரொம்ப ரொம்ப அழகா அந்த கதையை கொண்டு போயிருந்தாரு. ஒரு ஐடில வேலை பார்க்குற நபர் நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு படிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் அந்த விடுமுறை நாட்கள்ல மட்டும்தான் வீட்டுக்கு வருவான். ஸோ அப்படி வரும்போது ஒரு ஒரு புது பொண்ணா, ஒரு திருமணம் புதுசுல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசையோட ஒரு அலங்காரம் பண்ணிட்டு அவனுடைய வருகையை எதிர்பார்த்து அவன் கதவை திறக்கும் போது அதுவரையும் ரொம்ப அவன் மீதான அந்த காதலையும் உணர்ச்சிகளையும் அடிக்க அவ்வளவு ஆசையா அவன் எதிர்பார்த்துக்கிட்டு நிற்பா. ஆனா அவன் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரே வார்த்தையில அவன் அப்படியே தகர்த்துருவான். இது நான் நினைவுல வச்சிருக்க விஷயங்களை தான் நான் சொல்றேன். ஏன்னா சமீபத்தில் இதெல்லாம் வாட்சி நான் ரொம்ப நாளாச்சு. ஈவன் இந்த நிகழ்வு கூட எனக்கு இன்னைக்கு எதுவுமே அவரோட கதை எதுவுமே வாசிப்பே என்னால பண்ண முடியல. பட் மனசுல நான் பதிஞ்சுக்கிறத நான் ஜஸ்ட் ஷேர் பண்ண, முன்ன பின்ன கூட இருக்கலாம் நான் சொல்றது. ஸோ அவன் இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நீ, மத்த நாள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா, ஒரு மாதிரி அவளுடைய ஒரு கேரக்டரே ரொம்ப ரொம்ப மோசமா உள்வாங்கியிருப்பான். இதோட நிக்காது. அதுக்கப்புறம் இதுல என்னன்னா, இவருடைய கதைகள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லா பெண் பாத்திரமே ரொம்ப ஒரு
முற்போக்குத்தனமான ஒரு சிந்தனையோடய அவர் வந்து வடிவமைச்சிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப இவரோட எந்த கதையை எடுத்துட்டாலும் சரி, அந்த ஒரு ஒரு பெண் பாத்திரத்துக்குனே வந்து பயங்கர ஒரு கணத்தை வந்து உண்டாக்கி இருப்பாரு. குறிப்பா அந்த அந்த கனியக்காங்கிற ஒரு கேரக்டரு, அப்புறம் அந்த புளிய மரத்தாளுங்கிற ஒரு கதையில ஒரு சொல்வனத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த கதை நான் வாசிச்சது கொஞ்சம் கதை தான், அதுல இருந்து தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நிறைய கதைகள் அவர் வந்து எழுதியிருக்கலாம். சோ அதே மாதிரி இந்த கதையில என்னன்னா, அந்த அந்த கதாநாயகி கடைசி வரை, அதாவது இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், நம்மளுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கவே மாட்டான், இவன் கூட நம்ம ஏன் வாழணும், அதாவது அவங்க அம்மா வந்து ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஒரு, அதாவது ஓரளவு தெரிஞ்சிருக்கும், இவ வந்து வீட்டுக்கு வந்து வந்துருவா இந்த இந்த சண்டேல வந்து அது ரொம்ப விபரீதமாயி அவன் வந்து ரொம்ப வேற விதமா இந்த பொண்ணை பத்தி சொல்லிடுவான். அவ வந்து அலையிறா, கொல்றா, இவ்வளவு வச்சுட்டு இது பண்ண முடியாது, கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த அந்த நபருடைய தாயாரும் என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல அந்த அந்த குடும்பம் எல்லாமே இந்த பொண்ணை மட்டும் ஒரு கெட்ட பொண்ணா வந்து சித்தரிச்சு, அதுவும் இந்த கதாநாயகி வந்து அதெல்லாம் எதிர்த்து பேசுற ஆளா இருக்கிறது வந்து அது ரொம்ப அவங்களுக்கும் சமாளிக்கிறது முடியல. சோ ஒரு முத்திரை குட்டி இது பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணே வந்துரும் அவங்க வீட்டுக்கு. சோ வந்துட்டு அந்த பொண்ணு கடைசி வரையும் அந்த ஒரு நிலைப்பாட்டுல வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அவன்கிட்ட இருந்து வெளியில வர்ற மாதிரி ஒரு அந்த கதையை முடிச்சிருப்பாரு. இதுல இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, 2 தோழிகளுக்கு நடக்கிற அந்த ஒரு உரையாடல் கதையை அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நான் ரசிச்சேன். அதாவது இவர் முனிஸோடைய ஒரு கதைகள்ல வந்து என்னன்னா, சில கதைகள் வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை வந்து ரொம்ப அழுத்தமாவே போகும். ஆனா சில கதைகள் வந்து ஓரளவு ஒரு ஜனரஞ்சகமாகவும் போகும், அதுக்கப்புறம் ஒரு ஜோன்ல வந்து ஆரம்பிக்கும். சோ அந்த ஒரு வகையில அவன் பேர் என்ன இந்த கதையும் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாசிச்ச கதை என்னன்னா, ஓந்தான் சாருங்கிற ஒரு கதை. உண்மையிலே அதாவது இந்த மாதிரி கதையை வந்து நான் இவர்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட நான் வந்து வாசிச்ச கதைகள் எல்லாமே ரொம்ப ஒரு 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 சமூக அக்கறை, ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வுலாம் இது பண்ணணும், ஒரு முன்னேற்றம், அதாவது ஒரு பெண்கள் முன்னேற்றம், ஒரு சமூக பொறுப்போட அவர் எழுதுனது, இந்த மாதிரியான ரொம்ப சீரியஸான விஷயங்களே நான் வாசிச்சேன்னா, அப்புறம் இந்த சென்டிமெண்டல், இந்த புளிய மரத்தால் போல அந்த சென்டிமெண்டான கதை இதெல்லாம் வச்சுன்னா, ஆனா அந்த ஓந்தாஞ்சாருங்கிற பார்த்துட்டு ஒரு அந்த கதை ஆரம்பிச்சுல இருந்து முடிக்கிற வரையும் அவ்வளவு சிரிப்பு, பயங்கர ஒரு காமெடி படம் பார்த்த மாதிரியே வந்து இருந்துச்சு. உண்மையிலே அந்த இந்த அவன் பேர் என்ன, இந்த ஓந்தாஞ்சாரு, கனியகாந்த், இந்த 3 கதையவே வந்து இவர் எழுதுனதுல என்னால வந்து மறக்கவே முடியாது. அது அந்த அந்த ஓந்தாஞ்சாரு வந்து ஒரு எனக்கு வந்து சரியா ஞாபகமா இருக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து ஓரளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்றேன். ஒரு ஒரு 40 வயதை கடந்த ஒரு பெண்மணி, அவங்க வந்து அவங்களுடைய அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொண்டு வச்சுட்டு அவங்க வந்து செட்டில் ஆகி இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா மூட்டு வலி பிரச்சனை. மூட்டு வலியா இருக்கும்போது இதை நம்ம இந்த போக மாட்டேது கொள்ள மாட்டேன்னு சொன்னோம்னா யாரோ ஒரு வியாபாரி அந்த வழியா வந்து வருவாரு. ஸோ வரும்போது இதுக்கு வந்து ஏதோ தேய்ச்சி கூட சொல்லுவாங்க. அவர் வந்து வெறுப்பாயி அந்த ஆளு, உனக்கு இதான் வேணும், உனக்கு மருந்து தானே வேணும்னு சொல்லிட்டு ஓனான பிடிச்சி நீ வந்து தோல்லாம் இது பண்ணி சூப் வச்சு சாப்பிட ஏதோ வந்து சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிடுவாரு. இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அங்குள்ள சின்ன பசங்களுக்கு ஏதோ தீனி ஜாமான் வாங்கி கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு வந்து அதுல வர்ற கலவரைகள் எல்லாம் கடைசி வரை செம ஃபன்னா அந்த கதையை வந்து போகும். உண்மையிலே அந்த கதை வாசிட்டு என்னடா இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி ஜோன் எல்லாம் வந்து ரொம்ப ஜானர்ல எல்லாம் வந்து கலக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். சொல்ல போனா அவருடைய நான் என்னென்ன கதை வாசிச்சேன்னா எல்லாத்துக்குமே அவருக்கு நான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து எழுதுங்க முனிஸ், ஓகே, உங்க கதைகள்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். சோ தொடர்ந்து எழுதுங்க, வாழ்த்துக்கள். ஐ திங்க் இந்த மாதிரி நிகழ்வுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் நான் கலந்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன், அதுவும் நண்பருக்காக. அதுவும் யதார்த்தமா பார்த்துட்டு வந்துட்டு அவரு கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. சோ இங்க கலந்துக்கிட்டதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி.